ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்தி சூப்பர் சிங்கர் ரவுண்டில் நம்மளுடைய அலைனா அல்டிமேட்டான ஒரு சாங் ப்ரெசன்டேஷனுங்க. ஏன்னா இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வ சுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு என்னென்ன இஷ்ட தெய்வமாக நினைக்கிறாங்களோ அதை பற்றின ஒரு பாடல் தான். ஆனால் அந்த வகையில் அலைனா எடுத்த சாங் நிஜமாகவே சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா இந்த ஒரு சிங்கர் அவ்வளோ ஈஸியாக எல்லா சாங்ஸும் பாட மாட்டாங்க. ஆனால் இவங்க நடித்த படத்தில் இவங்களே தான் இவங்களோட சாங்கை பாடுவாங்க. அப்படி யாரோட பாட்டு பாடியிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களா, ராஜராஜ சோழன் படத்துல இருந்து எழுதந்தானடி தில்லையிலே. ஆக்சுவலாக இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீர்காழி கோவிந்தராஜ் அவருக்கும் வரலட்சுமி அவருக்கும் நடிச்சு பாடின பாட்டுன்னு தான் சொல்லணும். ராஜராஜ சோழன் ரோல்ல நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவர் நடிச்சிருப்பார். இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய கேரக்டர்ஸ், அதாவது சோழ வம்சத்தை சேர்ந்தவர் அந்த ராஜராஜ சோழன் அப்படின்றவர் எப்படி இருந்தார், எப்படி அந்த கோயில் கட்டினாரு, எப்படியெல்லாம் அவர் ஆட்சி புரிஞ்சாரு அப்படின்றத பற்றின கதை தான். அதுவும் இந்த பாட்டு ரொம்பவே சூப்பரான பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் கிட்டத்தட்ட 100 நாள் தேட்டர்ஸில் ஓடிச்சுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் தான் சினிமாஸ்கோப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் தமிழ் படம்ங்க. ஆனால் அந்த பாட்டை ஸ்டேஜில் பாடி முடித்ததும் நம்மளுடைய ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, நீ சூப்பராக வருவ, கண்டிப்பாக வருவன்னு நம்மளுடைய புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் மகதி அவங்க நிஜமாக எப்படி பாடியிருக்க நீ, அப்படியே ஒரு ஃப்ரோசன் இது மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி முடித்ததும் அவங்களோட சிஸ்டர் அங்கேருந்து இவங்க பாடுறதை கேட்டு அவங்களோட கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு. வந்ததும் கட்டி பிடிச்சி, நான் ஆக்சுவலாக பாடும்போது அவள் எங்கே ஏதாவது இதாவாலும்னு ரொம்ப நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க சிஸ்டரும் ஸ்டேஜில் வந்து என்னமா பாடியிருக்காங்க தெரியுங்களா, சான்ஸ் இல்லைங்க. ஜட்ஜஸே அசந்து போகிற அளவுக்கு. ஏன்னா ஒரு சாங்கை எடுத்து பாடுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சிங்கர்ஸ் பாடுறத அவங்களோட இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அலைனா அதில் அடித்து தூள் கிளப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ வெயிட் பண்ணுவோம் எபிசோடு எந்த அளவுக்கு அவங்க இன்னும் பர்ஃபார்மன்ஸை பண்ண போகிறாங்க அப்படின்றது, இன்னும் இந்த பக்தியில் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இதை பற்றின கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.